வெல்கம் டு அன்யாஸ் கிச்சன். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஒரு சாதம் செய்ய ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் 1 கப் அளவு அரிசி எடுத்துக்கோங்க. எந்த கப்பால் அரிசி எடுத்தீங்களோ அதே கப்பால் 1/4 கப் அளவு துவரம்பருப்பு எடுத்துக்கோங்க. இப்போது 2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு எடுத்துக்கோங்க. கடலைப்பருப்பு நம்ம சாதம் சாப்பிடும்போது அங்கங்கே நல்லா வெந்து கடிபடும். அந்த டேஸ்ட் பிடிக்குன்னா 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. பிடிக்காதுன்னா ஆட் பண்ணாதீங்க. லைட்டாக பிடிக்குன்னா 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு பருப்பு அரிசியெல்லாம் முழுகிற அளவுக்கு தண்ணியை ஊற்றி நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த வாஷ் பண்ண தண்ணியை கீழே ஊற்றிடுங்க. இப்போ ஃப்ரெஷ்ஷான தண்ணி ஊற்றி ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சுருங்க. அப்படி 1/2 மணி நேரம் டைம் எல்லாம் இல்லை அப்படின்னா ஃபஸ்ட்டு அரிசி ஊற வச்சுட்டு நெக்ஸ்ட்டு நம்ம இந்த சாதத்துக்கு என்னென்னலாம் பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணிடுங்க. இந்த காய்கறி வெட்டுறது வதக்கிறது அதெல்லாம் பண்ணிக்கோங்க. இப்போ இதை எடுத்து அப்படியே ஒரு ஓரமாக வச்சுட்டு ஒரு குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் லைட்டாக ஹீட் ஆனதையும் 1/2 டீஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு அது கூடவே 1 டீஸ்பூன் சீரகம் ஆட் பண்ணிக்கோங்க. ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. ஏன்னா சீரகம் கரைஞ்சிரும். நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சு செய்கிறதா இருந்தால் கடுகு பொரிஞ்சதும் சீரகம் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு, சீரகமும் நல்லா செவந்துருச்சு. இப்போ இது கூட ஒரு 2 பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை, 3 காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயத்தை வதக்கும் போதே வெங்காயம் சீக்கிரம் வதங்குறதுக்காக 1 டீஸ்பூன் உப்பை ஆட் பண்ணிவிட்டு வதக்குங்க. உப்பை ஆட் பண்ணி வதக்கிறதுனால வெங்காயம் சீக்கிரமாகவும் வதங்கும், நல்லா மணமாகவும் இருக்கும். வெங்காயம் வதக்கும் போதே ஒரு 6 பல் பூண்டை சிறுசாக வெட்டி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிவிட்டு வதக்குங்க. வெங்காயத்தை கூடவே பூண்டும் நல்லா வதங்கணும். இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ இது கூட ஒரு பெரிய சைஸ் பழுத்த தக்காளி ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு தக்காளி நல்லா வதங்குற அளவுக்கு வதக்குங்க. இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா தக்காளியும் நல்லா வதங்கிருச்சு. இப்போ இது கூட 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், 2 டீஸ்பூன் சாம்பார் தூள் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் இந்த காரம் பேபி கூட சாப்பிட்லாம், நல்லா மிதமான காரமாக இருக்கும். நீங்கள் நல்லா காரம் சாப்பிட்றவங்களா இருந்தால் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூளை கூட்டியோ குறைச்சோ ஆட் பண்ணிக்கோங்க. மசாலாத்தூளை ஆட் பண்ணதையும் ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு வதக்குங்க. இல்லைன்னா மசாலாத்தூள் கீழே பிடிக்கும். மசாலாத்தூளோட பச்சை மண்ணெல்லாம் போகணும். அதனால் ஒரு 1 நிமிஷம் கைவிடாமல் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு வதக்குங்க. கொஞ்சம் நேரம் இப்படி வதக்குனிங்கன்னா மசாலாத்தூளோட பச்சை மண்ணெல்லாம் போயிடும். இப்போ இது கூட நம்ம ஊற வச்சுருந்த அரிசி பருப்பை ஆட் பண்ணிக்கோங்க. லைட்டாக மிக்ஸ் பண்ணி விடுங்க. 1 கப் அரிசி 1/4 கப் பருப்புக்கு நான் 3 கப்பு தண்ணி எடுத்துருக்கேன். இது சரியான அளவாக இருக்கும். 3 கப் தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு டேஸ்ட் பண்ணி பாருங்கள். உப்பு கம்மியாக இருந்தாலும் உங்களுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. காரம் கரெக்டாக இருந்துச்சுன்னா ஓகே. ஒருவேளை கம்மியாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆச்சுன்னா இந்த நேரத்தில் உங்களுக்கு தேவையான அளவு மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் மல்லியில் இருந்தால் மல்லியில் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நெய் டேஸ்ட் பிடிக்குன்னா 1 டீஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கோங்க. இல்லைனா லாஸ்ட்டாகவும் மல்லி இலையும் நெய்யை ஆட் பண்ணிக்கோங்க. சாப்பாடு சூப்பராக இருக்கும். தேவையான அளவு உப்பு காரெல்லாம் ஆட் பண்ணினதையும் தண்ணி கொதிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுறதுனால வெயிட் பண்ணுங்கள். அப்படி தண்ணி கொதிச்சுன்னா சாப்பாடு நல்லா உதிரி உதிரியாக வரும். அதுக்கெல்லாம் டைம் இல்லை அப்படின்னிங்கன்னா குக்கரை மூடி போட்டு மூடி நல்லா உதிரி உதிரியாக வேணும்னா ஒரு 2 விசில் விடுங்க. நல்லா சாஃப்டாக வேணும்னா 3 விசில் விடுங்க. விட்டு எடுத்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். இதே மெத்தடில் இதே அளவில் செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.